வணக்கம் சினிக்கான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க, வைல்ட் கார்டு கூடிய விரைவில் அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா ஓகேங்க, எனக்கு அதுதான். ஆக்சுவலா பிரஜின் சாண்ட்ரா பேர் அடிப்படுது, ரியல் கப்புல அவங்க உள்ள வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஓகே, பிரஜின் சாண்ட்ரா ரெண்டு பேருமே வா? ஆமா, சீசன் 2ல பாலாஜி நித்யாவை வச்சு பண்ண அலப்பற பத்தாதாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சபரி, கனி, கெமி, ஸோ இந்த மாதிரியான ஆல்ரெடி இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே, அவங்க நம்ம பார்க்கும்போது அவங்க சண்டை போட்டாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரைட்டா? மற்ற சண்டைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த சண்டை சண்டையை பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, மற்ற சண்டைலாம் இரிட்டேட் ஆகுது. இப்போ பிரஜின் உள்ளே வந்தார்னா ஒரு மெச்சூரான ஒரு ஃபைட்டாக இருக்கும், மெச்சூரான ஒரு கேம் பிளேவாக இருக்கும். சேம் அங்கேயுமே சாண்ட்ரா ரெண்டு பேர் இருக்கும்போது ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஒரு நல்ல கப்பல் தானே வச்சுக்கலாம். அவங்க உள்ளே பெருசாக ஆகாவோன்னு அடிச்சிக்க மாட்டாங்க, சில பர்சனல்லாம் வெளில ஓப்பனாக பண்ண மாட்டாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்பலாக இருக்கிறதுனால சொல்கிறேன் நான். அதை நீங்கள் என்ன தான் கேம் பிளேன்னு மாற்றி கீதி பண்ணலாம், கேமுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து பண்ணுவாங்களே தவிர்த்து பர்சனல் அட்டாக்கு, இந்த வெஞ்சன்ஸை இது பண்ணுறது அது இருக்காது. ஸோ அதனால இந்த கப்புள்ஸை போட்டால் நாட் குட். ஏன் பாலாஜி அந்த கப்புள்னா அவங்க ஆல்ரெடி சண்டை போட்டுருந்தாங்க. ஸோ அது அந்த வகையில் பெருசாக கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஒரு ரியல் லைஃப் கப்புல கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் வேறு டீம் போயிட்டாங்கன்னா ஒரு அவங்களுடைய மைனஸ் இவங்களுக்கு தெரியும், இவங்களோட மைனஸ் அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கனியோடைய கேப்டன்ஷிப் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன், ஹானஸ்டான ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு கனியோட கேப்டன்ஷிப்பு, இந்த அனியன் படத்தில் அம்பி எல்லாத்துக்கும் டிடிஆர்னு கத்திட்டே இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பாவம் தலை ஆனது தான் ஆனாங்க, எல்லாத்துக்கும் அவங்க மண்டை உருளுது, அவங்க வந்துட்டே இருக்காங்கன்னு. அண்ட் பயாஸ்டா இருக்காங்களோன்னு ஒரு ஃபீலிங் வருது. பட் ஆக்சுவலாக கனி பயாஸ்டா இல்லை. சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கல்ல, போன வாரம் ஒரு கேப்டன் இருந்தார் துஷார். தெரிஞ்சிச்சா கேப்டன் எங்கேயாவது? இல்லை, தெரியல. இதுக்கு முந்தின சீசனில் ஒரு கேப்டன் அப்படின்னா நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு கேப்டன் அப்படின்னா அந்த பிரச்சனையில் போய் நிற்கணும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், அந்த பிரச்சனை என்னன்னு காது கொடுத்து கேட்கணும், ரைட்? அதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கேப்டன் தான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ண முடியும், கேப்டன் தான் போய் நிற்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே இருக்கிறது எது கேப்டனுங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ எல்லாரும் போய் கனிக்கிட்ட நிற்கிறது ஓகே ஃபைன், அது கரெக்டான ஒரு விஷயம் தான். கனி அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. நான் பார்வதி டு த கோரில் ட்ரிகர் அண்ட் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரையுமே. கனியுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணுறாங்க. ரொம்ப ஓகே பார்வதி, நீங்கள் பேசுங்க, பேசி முடிச்சிட்டிங்களா, இப்போ நான் பேசவா? அதுதான் ஒரு கேப்டன்சியோட கரெக்டான வே. நிறைய பேர் சொல்றாங்க கனி பிக் பாஸ் வீட்டுக்கு இல்ல அதே இடத்துல வியானா பேசுனது, வியானாவுடைய விஷயத்தை எடுத்துங்க. வியானா நீங்க சொல்றீங்களா, ஐ மீன் சொல்றதுனால சொல்றேன், பயாஸ்டா இருக்காங்கன்னா வியானாவுடைய விஷயத்துல வியானாவுடைய அவங்க சொல்லக்கூடியதை அட்ரஸ் பண்ணுறாங்க அவங்க. ஓகேம்மா, ரைட்டுமா, ஓகே கரெக்டு. ஆனால் அவன் சொல்கிறது என்னன்னா, இங்கேயும் பண்ணிட்டு பண்ணலாமே, நீ பண்ண வேலையை தானே அவன்கிட்ட சொல்கிறான். அதுதான் நான் சொல்ல வரேன். நிறைய பேர் கனி பிக் பாஸ் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க பிக் பாஸ் எக்ஸ்க்ளூசிவ் அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை தான் வைக்கிறாங்க. பனிஷ்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. கரெக்ட். நான் அதான் என்னடா பனிஷ்மெண்ட்டே காணுமேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு போன வாரம். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சைடு இருக்கும்போது அவங்க கிட்டயுமே நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு எஃப்ஜே கேட்டதா இருக்கட்டும், பிக் பாஸ் சைட்லயுமே நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க கேட்டது. கனி ஃபேரான கேப்டனா தான் இருக்கு. கரெக்ட். ஏன்னா ஒரு இடத்துல வேலை வாங்குறது அவங்களுடைய திறமை, அது எப்படி வேலை வாங்கணும் அது உங்களுடைய திறமை, அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதே சமயம் நீங்க இப்படி ஒரு பிஹேவியரோட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாங்க. ஆக்சுவலா என்னன்னா, நேத்து ஃபுல்லா பார்வதி டே மாதிரி பார்வதியை எனக்கு நேத்து உண்மையாவே திவாகர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓப்பனா சொல்றேன், ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா திவாகர் ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு, பார்வதி இப்படி கார்னர்லாம் பண்ணக்கூடாது பார்வதி. எஃப்ஜே பண்ணும்போது எல்லாருக்குமே சொன்னார் அவர். எஃப்ஜேக்கு சொன்னார், சபரிக்கு சொன்னார், ஆதிரிக்கு எல்லாருக்குமே அவர் பேசினார். ஓகே, அவர் சைட்லேயும் ஒரு செல்ஃபிஷ்னஸ். அதான் நீங்கள் வினோத்துக்கு சப்போர்ட் வாங்கும்போது அதுக்கும் பார்வதி ஒரு டீல் பேசுகிறாங்க. சரி ஓகே, வினோத்தை நான் இது பண்ணல, நீ எஃப்ஜேவை பண்ணாத, ரம்யாவுக்கு கொடுத்துருவோம். எனக்கு ரம்யா மேலே லைட்டாக சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சபரிகிட்ட போய் பேசும்போது அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிட்டேன், கடைசியாக என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன், நீ கவலைப்படாதே அப்படி. அப்பனா என்ன தெரியுதுன்னா, பார்வதி இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விதத்துல ரம்யா ஹேண்டில் பண்றாங்க. முள்ளால தான் எடுத்து ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லிட்டே போறாங்க. பட் நேத்தி விளையாண்ட அந்த கேமை பத்தி மட்டும் பேசணும்னா ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா தெளிவா அவர் ஹேண்டில் பண்ணாரு. ஒரு இடத்துல நீ சொல்றதாலமா நானும் கேட்கறேன், நீ ஏமா அதை புரிஞ்சிக்க மாட்டேன். பார்வதி இல்ல நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நின்றுட்டு நேத்து லிட்டரலா எப்படி காமிச்சாங்கன்னா, மக்கள் என்ன ஏத்துக்கிறாங்கன்னா, பார்வதி இல்லாம கண்டென்ட்டே இல்லடா, பார்வதி தான் பேட். அது என்னன்னா நமக்குள்ள இன்ஜெக்ட் ஆயிடும்ல, நமக்குள்ள இன்ஜெக்ட் ஆயிடும். நம்ம எப்படி நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். பார்வதி இல்லனா ஷோவே இல்ல போலன்னு கிடையவே கிடையாது. சபரியை ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, சபரி நடிக்கிறாரு, சபரி
சபரி ஒரு இடத்துல செம்மையாக ஆன்சர் பண்ணார் கெமிட்ட. கெமி நல்லா தெரிஞ்சுக்க, நீயும் நானும் நேருக்கு நேர் சண்டை போடுற சுச்சுவேஷன் வரும், இவ்வளோ சீக்கிரம் வேணாம் அப்படிங்கிறத நான் இது பண்ணுறேன். சரி நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம், கனியும் சபரியும் சேர்ந்து டீமை அந்த வீடை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று நான் பார்க்குறேன். கனி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க, தலையாக பேசுகிறாங்க, சபரி புரிய வைக்கிறாரு நார்மலாக, ஏமா இப்போதைக்கு நமக்குள்ள சண்டை வேணாம், இங்கே 1008 பிரச்சனை இருக்குது, இதுக்குள்ளே நம்மளும் மாட்டிக்க வேணாம், இவங்களோட இந்த கேமுக்குள்ளே நம்ம மாட்டிக்கலாம். அவர் FJ கிட்ட போய் பேசியிருக்கலாம், FJ லைட்டர் எடுத்து தப்பு, கெமி வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஃபீல் பண்ணதுக்கு தான் அப்படி சொன்னாங்க. இப்போ நீ கெமியை சபரி கன்வின்ஸ் பண்ணது வந்து இல்லை அது ஒரு நின்று பேசக்கூடியவங்க ஒருத்தவங்க, நம்ம என்னதான் பேசினாலும் கடுப்பாய் ஒருத்தவங்க, அப்போ அவங்கள்ட்ட நம்ம பேசுறதை விட யாராவது ஒருத்தவங்கள்ட்ட பேசி நார்மலைஸ் பண்ணணும், அந்த சுச்சுவேஷனை நார்மலைஸ் பண்ணணும். அப்படின்னா சரி ஓகே இவன்ட்ட சொல்றதை விட கெமி கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். கெமி அவன் பேசுனதுக்கு ரீசன்னா நீ கொடுத்த ஸ்பேஸ் தான், நீ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தனால தான் அவன் பேசினான். அதை தாண்டி அவன் வந்து ஒரு ஹவுஸ்மேட்டாலாம் பேசல, கெமிங்கிற ஒரு உண்மையில தான் பேசியிருக்கான். பட் அண்டர்ஸ்டாண்ட் கெமி அழுதுட்டாங்க. அந்த இடத்துல போயிட்டு சபரி வந்து நார்மலைஸ் பண்ணி காமாயி அப்போ தான் ஒரு விஷயம் சொன்னார், கெமி இது நமக்குமே நடக்கும், அது இவ்வளோ சீக்கிரம் நடக்க வேணாம், நமக்குள்ளே அடிச்சுக்கிறதுக்கு இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம், அது இவங்க போடுற கேமில் நம்ம மாற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்வதி பண்ணுற வேலை தான் ஒட்டு மொத்தமாக. பிரவீன் ஒரே விஷயம் சொன்னார், இது பார்வதியோட தப்புங்க, அவங்க ஒருத்தங்க வேலை பார்க்கலாங்கிறனால எங்கள் எல்லாருக்கும் பழி வாங்குற மாதிரி இருக்குது. FJ வந்து எனக்கு FJவுடைய கேம் பிளே வந்து செம்ம ஜாலியாக இருக்குங்க, லிட்டரலாக. மேபி தெரியல பார்வதியை செஞ்சு விட்றதுனால என்னன்னு தெரியல, ஏன்னா ஜாலியாக இருக்குது. பார்வதி எதாவது பேசினாங்கன்னா ஆமாம் ஆமாம் போங்க கிளம்புங்க ஓகே போ. வினோத் பார்வதி ஒரு டீமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, வினோத்தோடைய நேம் அது ரொம்ப டேமேஜ் பண்ணுது. ஏன்னா வினோத்துக்கு பார்வதி கமருதீன் திவாகர் கமருதீன் ஏன் பண்ணுறாருன்னா லாஜிக்காக ஒரு விஷயம் நம்ம எடுத்துப்போம், ஆதிரிக்கும் கமருதீனுக்கும் ஆல்ரெடி சண்டை ரைட்டா, நம்ம இவங்க இருக்காங்களா அரோராவுக்கும் கமருதீனுக்கும் சண்டை ரைட்டா, வேற ரம்யா சண்டை தான் ஓகேவா, வேற யார் இருக்காங்க பார்வதி, வேற வழி இல்லை, ஏதாவது கொஞ்சம் வழியத்துக்கு பார்வதி. அந்த புள்ளியும் ஓகே கமருதீன் நீ நல்லா பண்ணுறடா, இல்லை விஜய் சேதுபதி வந்து 2 வாரம் ஆகுது ரைட்டா, 2 வாரத்துலையும் விஜய் சேதுபதிட்ட பேசும்போது பாவம் மனுஷன் 2 வாரமுமே என்ன பேசினாருன்னே தெரியல, விஜய் சேதுபதிக்கும் புரியல, மக்களுக்கும் புரியல, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ரொம்ப இன்னும் நீங்க. ஆனா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்லாம் கிடையாது, நடிக்குது அந்த புள்ள. ஏன் சொல்றேன்னா ஒருத்தவங்கள்ட்ட சண்டை வளர்க்கும் போது இது வந்து என்ன மாதிரியான ஒரு பிஹேவியர் தெரியுமா, இதை தான் திவாகர் அவர் பண்ணி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு, மற்றவங்கள்ட்ட பேசும்போது அதான் பண்றாரு. ஆதிரை பேசின விஷயங்கள் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி முன்னாடி வெளியே வரலாம், நடிப்பு சார் ஓகே சார் நான் கேட்டுக்கிறேன் சார் போறேன் சார், நீங்க வெளில போயிடலாமே சார், அவ்வளோ நீங்க நடிச்சு ஒன்றும் பண்ண தேவையில்லையே. என்னோட கேள்வி அதுதான். இவங்க ஒரு நேத்தி பார்வதி வந்து நான் வந்து ஐ மீன் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு ஆகா ஓகன்னு ஒரு விஷயம்லாம் பண்ணாங்க, சபரி ஸ்பூன்லாம் ஊட்டி விட்டாரு ஃபைன், அதெல்லாம் கனியுமே ஒரு விஷயம் வந்து ஓகே மேடம் நீங்க சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு. இதுல ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஆனா உனா சோத்தை இழுக்குறாங்க, சோத்துக்கு சண்டை, உனக்கு எக்ஸ்ட்ரா பவுல் கொடுத்தல்ல சாப்பிட்டல்ல. எனக்கு சத்தியமா தெரியல, நீங்க எங்கேயா பாத்தீங்களா திவாகருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுல்ல எக்ஸ்ட்ரா ஒரு இதுல வந்துச்சுன்னு ஏதாவது பாத்தீங்களா? திவாகர் ஒரே வந்து ஏன் நீ சாப்பிடலையாமா, என்னம்மா சாப்பாடு ஒரு சாப்பாடு தான் பிரச்சனையாமா, வாமா என்னோட சாப்பாடு நான் உனக்கு தரமா அப்படின்ட்டாரு. ஆனா உன்னா சமைக்க கூடாது, ஆனா உன்னா சாப்பிட மாட்டேன், இது அடுப்பு எரியாது, எங்களை பக்கச்சுக்கிட்டீங்களா, சுத்தி 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 உங்க சோத்துலயே இந்த வாட்டி அடிக்கிறாங்க. ஒரு போன பிக் பாஸ்ல ஒரு சம்மந்திக்காக அவ்வளவு பெரிய அலப்பறை நடந்தது, இதுல டெய்லி சோத்துக்காக முட்டை கிரேவி. சம்மந்தி கூட அதை எடுத்து நான் சொல்றேன், சாஞ்சனா அந்த புள்ள ஓகே ஃபைன், அது புள்ள ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆகலை, அதெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடியவங்களுடைய ஏஜ் டிஃப்ரென்ஸு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேவா. அந்த புள்ள கொஞ்சம் பேம்பரிங்காக இருந்திருக்கலாம், இல்லை அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கலாம். அந்த இடத்துல இவங்க ரொம்பவே ஹர்ட் ஆனாங்க, அன்ஷிதா ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டாங்க. அம்மா இதுக்கெல்லாம் சொல்லாதம்மா, எனக்கு சபரி சொன்ன ஒரு விஷயம் தான் அங்கே நடந்துச்சு, அது இந்த சீசனில் சபரி சொன்ன விஷயம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இங்கே வந்து இவங்க புரட்சி பேசுகிறவங்க இவங்க எனக்கு புரியவே இல்லை. ஒரு தத்துவத்தை எடுத்து முன்னாடி நிறுத்தக்கூடிய ஒரு பொண்ணு எப்படி இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு ஒண்ணு நடந்தா அது அன்ஃபேர், இதே அவங்க மத்தவங்களுக்கு பண்ணா ஃபேர். விஷம் பாம்பு தான், விஷம் தான், நீ யாரு, நீ ஒரு கொடூர விஷம். எங்களுக்கு உண்மையாக சொல்ல போனா பாக்குற நம்ம 2 பேருக்கு மட்டும் இல்ல தயா, பாக்குற முக்காவாசி பேருக்கு பார்வதியை பார்க்கும்போது என்னடா அந்த பொண்ணு இப்படி இருக்கேடா அப்படின்னு தான் இருக்கு. ப்ரோமோக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்வதி தான் வின்னர், பாரு ஃபயர், பாரு இல்லாம கண்டென்ட்டே இல்ல, பார்வதி வச்சுதான் ஹோல் ஷோ. எனக்கு என்ன இப்படி ப்ராஜெக்ட் ஆகுது பார்வதி பத்தி, அவங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது. மாமன்னன் படம் பாத்தீங்களா? மாமன்னன் படத்துல வந்து எந்த விஷயத்துக்காக பண்ணாங்களோ அது வேற மாதிரி ப்ரொமோட் ஆனிச்சு. ரத்னவேல் கேரக்டர் வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு வச்சுங்க, அதே தான் இங்க பார்வதி ஃபயர் விடுறவங்க மனநிலையும்.
இவங்களோட மனநிலை புரியுது. இப்போ நம்ம கேமை ஜாலியாக சண்டை போடுறது ஒரு ஜாலியான ஒரு விஷயம் தாங்க. பிக் பாஸ்ல தொடர்ச்சியாக சண்டை நடக்காது. நேற்று கூட கெமிக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை நடந்துச்சுல, எப்படி பார்த்தோம்? பார்வதி சண்டை போடும்போது ஏன் நம்ம ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறோம்? ஏன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அண்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 2 QC இருக்காங்கன்னா இன்னொருத்தருக்கு வேற்று கருத்து இருக்குன்ற ஒரு அக்செப்டன்ஸ் கூட இல்ல. நான் சொல்றதை நீ என்ன கேட்க மாட்டேன்னு தலகாணியை தூக்கி அடிக்கிறது, இதெல்லாம் சாட்டர்டே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவாரா? மாட்டாரு. எனக்கு அதான் தெரியல. எனக்கு என்ன கதனே புரியல. விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்களா, பார்வதி எதுவும் கேட்காதீங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம்னு ஏதாவது சொல்லிட்டாங்களா? தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க விஜய் சேதுபதி சார். ஏன்னா உங்க மேல ஒரு மரியாதைங்கிறத தாண்டி இந்த ஆளு கரெக்டா கேட்பாருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பார்வதி என்ன சொல்றாங்க, உங்களுக்குலாம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது, நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிக்கிறேன், which means she also knows. ஆமா, பிக் பாஸ் தலையை தாண்டி ஒரு விஷயம் பேசுறாங்க போது அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து ஒரு இடத்த சொல்லிருக்கணும். ஆனால் கனி சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் பிக் பாஸ் பேச மாட்டாங்க, அதுக்கு தான் நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்ட்டாங்க. பார்வதி தொடர்ச்சியாக ரூல் பிரேக் பண்ணுறது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நமக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்துடும். நம்ம எப்படியே கத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டே இருப்பாங்க, நம்ம கேம்குள்ளே இருக்கணும்னு நினைப்பாங்க. விஜய் டிவியே அதாவது ஓட்டு போட்டு இவங்களை கம்மி பண்ணாலும் விஜய் டிவியை நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இந்த பிக் பாஸ் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக நீங்கள் நிறைய நாள் கிடப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நெகட்டிவ் சம்பாரிச்சிட்டு இப்போ ஜூலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நெகட்டிவ் சம்பாரிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை மாற்றுறதுக்காக தொடர்ச்சியாக போராடிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். எனக்கு வந்து என்ன ஒரு ஆச்சரியம்னா, திவாகர் அவ்வளோ ட்ரிகர் பண்ணுறாங்க. ஏன் சாப்பாட்டை நீ தின்னில, எக்ஸ்ட்ரா பவுல் தின்னில, தலகாணி தூக்கி அடிக்கிறது, ஏன் நான் இப்படி பண்றேன், நான் சொல்றத கேளுன்னு அவ்வளோ டாமினேட் பண்ணது. அவங்க ஸ்பூன்ல ஊட்டி விடும்போது திவாகர் ஒரு விஷயம் ட்ரிகரால அவர் காம்ப்ரமைஸ் ஆதான், சரிப்பா நீ சொல்றத நான் கேட்கறேன், வாப்பா அப்படி கோச்சிட்டு போகாதப்பா, முடியாதுண்ணே என்னால வர முடியாது, நீ பா நான் குவிட் பண்றேன், இது ஒரு ஆட்டிடியூடா, எரிச்சல் ஆகுது. இவ்வளவுதான் தயா சாப்பிட்டாங்க. ஓகே, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இவங்க இப்ப வந்து கரிச்சு குட்டுறாங்க, இதுக்காகவே பிக் பாஸ் பார்ப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிம்பிள். இடையில கொஞ்ச நாள் திவாகரை பற்றி பேசாமல் எப்படியெல்லாம் கடந்து போனாங்களோ அதுமாரி பார்வை பற்றி பேசாமல் கடந்து போயிட்டு ஃபார்வர்ட் பண்ணி தான் பார்ப்பாங்க. பார்த்துங்க. நல்லா இல்லை, நேற்று ஒன்று பண்ணாரு, நானும் இருக்கேன்டான்னு டேபிள் தள்ளி விட்டது அந்த வன்முறை. இல்லை கலை, எனக்கு எஃப்ஜியோடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சூப்பராக பிடிச்சிங்க. ஓகே, நீங்கள் மட்டும்தான் இங்கே வந்து சூப்பர்வைசரா, திவாகரை கொண்டாடான்னு சொல்லிட்டு அப்படியே டீம் திவாகருக்கு மாறிச்சு பாருங்க. பார்வதிக்கு எனக்கு எங்க சரியான காமெடினா அங்க சண்டை நடந்துட்டு இருக்கேன். பார்வதி திருப்பி கேக்குறாங்க, ஓ அவர் மட்டும் தான் QC ஆபீசரா, அப்ப நான் இல்லையா இங்க, உன்னை கவனிச்சா பரவாயில்லையா, அப்ப என்ன அவமதிக்கிற மாதிரி இல்லையா, பிடிக்கல உன்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல நான் ஏன் இவ்வளோ வன்மத்தை கொட்டுறேன்னா அது கடுப்பா இருக்கு, வெறியாகுது, என்னது இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு இடத்துல வெளில உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க திவாகரும் பார்வதியும். அப்போ இவ்வளோ பசங்க வருவாங்க, வந்துட்டு சாப்பாடு பார்வதி கையம்பி கண்டிக்க திவாகரும் கண்டுக்க மாட்டாரு, இவ்வளவு கண்டுக்க மாட்டாரு. அவரி வந்தப்ப திவாகருக்கு ஊட்டி, ஐயோ எனக்கு சரி பார்வதி இருக்கட்டும் 2 குடோன் லாரி வன்மம் வருதுரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, இன்னைக்கு என்னங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். இதே அந்த ஜூஸ் டாஸ்க் தான் வந்து தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆதிரையெல்லாம் பொழந்து விட்டாங்க. ஆனால் ஆதிரை பண்ண ஒரு விஷயம் ரொம்ப பேடா வந்துகிட்டு இருக்கு. என்ன பாட்டில் அது வந்து ஹீட் ஆஃப் த மூமெண்ட், அதை விட்டுருங்க. கானா வினோத் வந்து அவர் கால் மேலே தான் கால் போட்டிருந்தாரு. ஆதிரை கானா வினோத் மூஞ்சிக்கிட்டு இப்படி காலை தூக்கி இப்படி போட்டிருக்கோம். அது 2 பேருக்கும் ஒரு டக் ஆஃப் ஆனிச்சு. அதுலேருந்து அப்படி வேற ஒரு விஷயத்துக்கு நகர்ந்துருச்சு. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தானே வச்சுங்களேன். ஆதிரை போல்ட்டாக இருக்காங்க, ஃபைன், எல்லாமே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். அப்ரிஷியேட் பண்ணுற அதே சமயம் அவங்கள கொண்டாடிட்டும் இருக்க முடியாது. அவங்க தப்பு பண்ணால் சுட்டி காட்ட தான் செய்யணும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கலாம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது பார்வதியை யார் பொழக்க போகிறா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு எதிர்பார்த்தோம். ஒரே ஃபஸ்ட்டு பார்வதி வெளில அனுப்புங்க, அதுக்கப்புறம் திவாகர் அனுப்புங்க. விக்கல்ஸ்லாம் ஒரு மாதிரி ஜாலி பண்ணிட்டு இருக்காப்புல. நேற்று அந்த பாட்டில் இருக்கிற போதெல்லாம் அப்படியே தூக்கி அப்படியே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தான் ஜாலி. அதெல்லாம் தான் ஒரு ஷோ பார்க்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் விக்கல்ஸ் வந்து பார்வதியோட ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. எஃப்ஜேல சொன்னாங்கல்ல, பார்த்தீங்களா, கிரியேட்டிவ் மாமா நீ வேற ஒன்று, அவன் இதுக்கே பண்ண கிரியேட்டிவ்லாம் வரமாட்டானா. எனக்கு எஃப்ஜே ரொம்ப பிடிக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஓட்டு எல்லாமே எஃப்ஜேக்கு தான் போகுது. அவர் நாமினேஷன் ஆனால் சரிங்களா, ஏன்னா பார்வதியை போட்டு பொழக்கக்கூடிய ஒரு தக்கா பொழக்கிறார், சும்மாலாம் கிடையாது. கிளம்பு பார்வதி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டோரி சொல்லி போ அப்படின்ட்டாரு. ஜாலி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
ஃபைன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆமா, சோ இன்னைக்கும் வந்து அந்த ஜூஸ் டாஸ்க்கு இந்த வாரம் விஜய் சேதுபதி நிஜமா பார்வதியை கேட்கலன்னா நான் பிக் பாஸ் பாக்குறதே நிறுத்திட போறேன். அப்படிலாம் பண்ண முடியாது, நிஜமா வேற வழி இல்ல. இருந்து அத கண்டிப்பா கேட்கணும். பட் ஏதாவது ஒரு தலை எப்படி பண்ணாங்க இல்ல ஏதாவது ஒரு அட்ரஸ். அண்ட் பார்வதி லிட்டரலா இன்ட்ரெஸ்டிங்கா பண்றேன்னு எல்லாத்தையும் பாய்காட் பண்றது பேரு இன்ட்ரெஸ்டிங் கிடையாது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இரிட்டேஷன் பார்வதி எங்களை ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க, நேயர்களை இரிட்டேட் பண்ணும் பார்வதி, தயவு செஞ்சு பார்வதிக்கு ஹெட்போன்லயாவது கம்யூனிகேட் பண்ணுங்க. பார்வதி நீங்க பண்ற ரொம்ப இரிட்டேட் ஆகுது. பார்வதி தான் டைட்டில் வின்னர்னுலாம் சொல்றாங்க. வச்சீங்க, யாரு வேணா ஒரு பக்கம் பார்வதியா ஒரு பக்கம் கமருதீனா. ஸ்ட்ராங் பிளேயர், சூப்பரான பிளேயர், பேசவே தெரியாத ஒருத்தவர், பேசியே கொள்ளக்கூடிய ஒருத்தவர். வாழ்த்துக்கள். ஸோ எஸ், ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் எப்படி போகுது இன்னைக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ்ல நீங்க பார்க்கணும்னா டியூன் இன் டு பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். டாடா. நன்றி.